It was raining continuously yesterday night. நேற்றிரவு மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. Was raining main verb. Was பக்கத்தில் இருக்கிற raining rain plus ing present participle. They were watching TV when my mother was preparing coffee. இதுவும் ஒரு டபுள் சென்டென்ஸ். எனது அம்மா காஃபி தயாரித்து கொண்டிருந்த போது அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிற வேர் வாட்சிங் மெயின் வேர்ப், வேர் பக்கத்தில் இருக்கிற வாட்சிங் வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். செகண்ட் சென்டென்ஸ் மை மதர் வாஸ் ப்ரிப்பேரிங் காஃபி. வாஸ் ப்ரிப்பேரிங் மெயின் வேர்ப், வாஸ் பக்கத்தில் இருக்கிற ப்ரிப்பேரிங் ப்ரிப்பேர் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். while we were sleeping someone knocked the door. இதுவும் டபுள் சென்டென்ஸ். நாங்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது யாரோ கதவை தட்டினார்கள். while we were sleeping, இதில் were sleeping அப்படிங்கிறது மெயின் வேர்ப், வேர் பக்கத்தில் இருக்கிற ஸ்லீப்பிங் ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். someone knocked the door, இதில் knocked அப்படிங்கிறது மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ். while I was getting ready to go to office my friend came to see me. இது ஒரு டபுள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் was getting மெயின் வேர்ப், was பக்கத்தில் இருக்கிற getting get ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த சென்டென்ஸில் இருக்கிற to go அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை ஃப்ரெண்ட் கேம் டு see me. அந்த சென்டென்ஸில் இருக்கிற கேம் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், அது பாஸ்ட் டென்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற டு see அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். நான் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது என் நண்பன் என்னை பார்க்க வந்தான். ஸோ இது போல் இன்ஃபினிட்டிவ் ஜெரன்ஸ் பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சென்டென்ஸில் பேசும்போதும் எழுதும்போதும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷீ ஹேட் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஃபார் 10 days. இந்த சென்டென்ஸில் had been suffering மெயின் வேர்ப், had been பக்கத்தில் இருக்கிற suffering suffer plus ing present participle. 10 நாட்களாக அவள் காய்ச்சலால் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாள். we had been living in Kashmir for a long time. had been living மெயின் வேர்ப், had been தொடர்ந்து வர அந்த living அப்படிங்கிற வேர்டு live plus ing present participle. நாங்கள் ரொம்ப காலமாக காஷ்மீரில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். They had been learning Hindi for 5 months. Had been learning main verb, had been தொடர்ந்து வர learning அப்படிங்கிற வேர்ட் learn plus ing present participle. அவர்கள் 5 மாதங்களாக ஹிந்தி கற்றுக்கொண்டிருந்தார்கள்.